அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். இருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினது அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்கள் அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். உண்பனே நினை முடுப்பனே நினை உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நம்ம கந்தபுராணம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் இடையில் இந்த குரு பூர்ணிமா நிகழ்வு அப்புறம் இந்த வாசி நிலையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் இடையில் குறுக்கிட்டதுனால உங்களுக்கு நான் நேற்றைக்கும் கந்தபுராணம் சொன்னனா சொல்லலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல குழந்தைங்களா. இன்றைக்கும் ஒரு அன்பர் கேட்டுக்கிறாங்க. அந்த அன்பர் அவங்க மகளோ மருமகளோ ஏதோ ஒரு உறவினர், அவங்களுக்கு அந்த உறவினருக்கு கேன்சர் வந்துருச்சான். கேன்சர் 22 நாளையில் அவங்க திருவருளில் சிந்தனை பண்ணிட்டு போயிட்டாங்களாம். பரமபதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி 22 நாளையில். அப்போ அந்த அம்மா என்ன பணி அப்படி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெரிய அளவில் எல்லாருக்கும் மனித நேயத்தின் அடிப்படையில் சர்வீஸாக, அதாவது எந்த காசு பணமும் ஆக்காமல், நான் அப்படி தான் உணர்ந்துக்கிட்டேன். அது எந்த காசு பணமும் சேர்க்காமல் அவங்க முத்திரை வகுப்பு எடுத்துருக்குறாங்க, முத்திரை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது நிறைய பேர் அவங்ககிட்ட படித்தவங்க எல்லாம் முத்திரை தெரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் கூட நிறைய நோய்கள்லேருந்து அவங்க விடுதலை ஆகிருக்கிறாங்க. அப்படி அநேக உயிர்களுக்கு உபகாரம் செய்த என் மருமகளா என் சொந்தக்கார பொண்ணு எப்படி அவளும் கேன்சர் அது 22 நாளையில் அவங்க எப்படி இறக்க முடியும்? கேன்சர்னு கண்டுபிடிச்சி 22ஆவது நாள் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க இத்தனை உயிர்களை காப்பாற்றினது என்ன அர்த்தம்? அது வீணா? அந்த உயிர்கள்லாம் அந்த புண்ணியம் சேரலையா? ஒவ்வொரு கணமும் நான் இதை நம்ம இத்தனை முத்திரை, எனக்கும் உடல் நலம் சரியாகணும்னு முத்திரை எடுத்துக்கிட்டால் கூட நம்ம மருமக ஏன் இப்படி போயிட்டா, ஏன் இந்த உறவுக்கு நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. இத்தனை உயிருக்கு நல்லது செய்தும் ஏன் இந்த இவங்க 42 வயசு 43 வயதிலே இறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய ஒரு ஆதங்கம், ஒரு வெளிப்பாடு. அது இயல்பு தான். 42 வயசு 43 வயசுன்னா குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு அவங்க போயிருக்கும்போது 2 கட்டாம் வயசில் போயிருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு 2 கட்டாம் வயசில் 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணுறது, அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. குழந்தை பிள்ளைங்க இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பராமரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. எல்லாம் உங்களுடைய ஆதங்கம் எல்லாம் நியாயமானது, புரிந்து கொள்ளக்கூடியது, எல்லாம் செய்தாதான். நீங்கள் அருளாள பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தர் நெருப்புனா சுடுமா அப்படின்னா அந்த நெருப்பு சுடும் குழந்தைங்களா, அந்த நெருப்பு கட்டாயம் சுடும். சுவாமி விவேகானந்தர் என்னும் நெருப்பு. அவர் போய் சிகாகோவில் போய் முதல் ஸ்பீச் போயிருக்கிறார். டாக்டர் ஃபெர்ரோஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் அவரை அறிமுகப்படுத்துகிறார். அவர் நம்மளுடைய இந்து சமயத்தின் சனாதன இந்து சமயத்தின் சார்பாக எந்த விதமான அத்தாரிட்டியோடும் அவர் போகலை. கொஞ்சம் அன்பர்கள் சேர்ந்து இப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இவருக்கும் தெரியாது, இவருக்கு ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் தெரியாது பாருங்கள். அப்படி ஒரு நெருக்கடியில் அவர் அமெரிக்காவில் போய் இறங்கின பிறகு தான் நம்ம நாட்டிலேருந்து நாம் ஒரு முத்திரை பதிக்கப்பட்ட ஒரு சீலில் நான் என்னுடைய சங்கத்தின் சார்பாக, என்னுடைய சனாதன தர்மத்தின் சார்பாக, நாங்கள் ரெகக்னைஸ்டு பீப்புள், நாங்கள் அதுக்கு அத்தாரிட்டி பெற்ற இந்த மடத்தின் சார்பாக அல்லது இந்த சமூக தொண்டு செய்யும் இந்த தொண்டு நிறுவனத்தின் சார்பாக இன்னார நாங்கள் இந்த சபைக்கு அனுப்பி வைக்கிறோன்னு இவங்க அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கடிதம் எழுதி கொடுத்து இது அங்கே ஃபார்வேர்ட் ஆகி அவங்ககிட்ட இருந்து வாங்கி திரும்ப இங்கே அதுக்கப்புறம்
தான் நம்ம போய் அதில் போய் கலந்துக்க முடியும். இவர் மொட்டை முழுக்க அங்கேருந்து சுந்தரமையங்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர். இவங்கெல்லாம் சனாதன தர்மத்திற்கு உழைத்த உழைப்பெல்லாம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. ராமநாதபுரம் சேதுபதி சுவாமிஜி சிகாகோலேருந்து வந்தவுடனே என் தலைக்கு மீது கால் வச்சு தான் நீங்கள் இறக்கணும்னு மண்ணிலே படுத்துக்கிட்டார். ராமேஸ்வரத்தில் வந்து அவர் கப்பலில் வந்து இறங்கவும் அவர் தரையில் படுத்து கிடக்கிறாராம். என்னன்னு கேட்டால், உங்களுடைய முதல் நீங்கள் சிகாகோவில் போய் இங்கே ஆற்றிய தொண்டில் உங்கள் திருத்தாள்கள் முதல்ல வந்து இந்த மண்ணில் படக்கூடாது, என் தலையில் தான் படணும் அப்படின்னு அவர் படுத்திருந்தாராம். எப்படிப்பட்ட நேசித்தல், புரிந்துணர்வு, எப்படிப்பட்ட அன்பர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி குழந்தைங்களா. சுவாமி விவேகானந்தர் அங்கே போய் பேசும்போது அவருக்கு முன்னால் பேசினவங்களும் எல்லாருமே வந்து சகோதர சகோதரிகள்னு 6-7 பேர் பேசியிருக்கிறாங்க. அவருக்கு அந்த சிகாகோ நிகழ்வினுடைய தொகுப்புக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 5-6 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் சுவாமிஜி பேசும்போது மட்டும் அந்த எல்லோரும், அப்புறம் மைலார்டு அது மாதிரி பேசியிருக்கிறாங்க, ஜென்டில்மேன் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிலாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரஸிங் வேர்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சுவாமிஜி தான் முதல்ல வந்து சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்னாருன்னு இல்லை. ஆனால் சுவாமிஜி பேச ஆரம்பித்த உடனேயுமே அரங்கம் வந்து 7 நிமிட நேரம் அவருக்கு பேச்சு, 3 நிமிட நேரம் அரங்கம் அதிர்ந்து தான். அவர் அப்படியே அந்த அரங்கம் அதிர்ந்த வரைக்கும் அவர் பேசாமல் இருந்தாராம். இதுக்கு மத்தியில் அவர் வந்து காலையிலேருந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம், நீங்கள் வாங்க பேசுறதுக்கு. காலையில் உள்ள செஷன் முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு மேலே உண்டான செஷனில் இவர் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பேசத்தான் போகிறீங்களா இல்லையா, ஏன் இப்படி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, மீட்டிங் முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துடுச்சு, வந்து பேசுவாங்கன்னு ரொம்ப இதுவாக சொன்ன பிறகு தான் சுவாமிஜி போய் பேசுகிறாரு. அப்புறம் அவர் வந்து எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாங்க, சகோதர சகோதரிகளின்னு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சுவாமிஜி சகோதர சகோதரிகளின்னு அட்ரஸ் பண்ணும்போது ஏன் அவ்வளோ கரகோஷம் இருந்துச்சு. சுவாமி வந்து ஒரு மேடை பேச்சுக்காக வேண்டி ரத்தத்தின் ரத்தங்களே சுத்தத்தின் சுத்தங்கள் அது மாதிரிலாம் அவர் சொல்ல போகிறதில்ல. சுவாமிஜி எப்படி சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். சுவாமிஜி சொன்னது உடலோடும் உயிரோடும் உணர்வோடுமான அந்த சகோதர சகோதரிகள் அகண்ட விஸ்வத்தோடு தன்னை இணைத்து கொண்ட ஒரு ஆன்மாவுடைய பேச்சு. அது வந்து சாதாரணமாக நான் வந்து உங்களை ஏமாற்றி நான் சொத்து பறிச்சுக்கிட்டு இந்த சொல்லொழுக்கம் இல்லாமல், பொருள் ஒழுக்கம் இல்லாமல், ஆன்ம ஒழுக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய சொல் அல்ல அந்த என்னுடைய சகோதரர்களே சகோதரிகளே அப்படிங்கக்கூடியது. என்ன அவர் சொன்னார் அப்படின்னா, நான் வந்து சகோதர சகோதரிகள் என்னுடைய ஊனோடு பிணைத்து உங்களை சொல்கிறேன், என்னுடைய உயிரோடு பிணைத்து உங்களை சொல்கிறேன், என்னுடைய ஆன்மாவோடு பிணைத்து உங்களை சொல்கிறேன், பேரண்ட நாயகனோடு பிணைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற விதமாக இருந்தது அந்த சொல்லு. ஏன்னா ஒரு ஆற்றல் மிக்க சத்தியமிக்க ஒரு சொல்லினுடைய தன்மை எப்படி இருக்கும் அதுதான் அந்த அரங்கில் நடந்துச்சு. தவிர சுவாமிஜி வந்து அதுக்கு முன்னால் பேசினவங்க எல்லாரும் 4-5 பேருக்கு மேலே சகோதரர்களே சகோதரிகளேன்னுலாம் சொன்னாங்க. அப்பமெல்லாம் இல்லாத அந்த உணர்வு அலைகள் இப்போது ஏற்பட்டதற்கு காரணம் என்னென்னா, அகண்ட விஸ்வத்தோடு தன்னை பிணைத்து கொண்ட சொல்லொழுக்கம், பொருள் ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், செயல் ஒழுக்கம் அப்படி மாதிரி உண்டான ஒருத்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய, அதாவது மந்திரம் என்ப மறைமொழி. யாருடைய மறைமொழி? நிறைமொழி மாந்தரும். அவங்க உடலோடும் உயிரோடும் உணர்வோடும் கிளர்ந்து எழுந்த சொல் அந்த மந்திரம். அதனால் இந்த மந்திர சொற்கள் மிகுந்தது. அப்படிப்பட்ட சுவாமிஜி அவருக்கு குழந்தைங்களா 39 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய ஒவ்வொரு நாடி நரம்பும் குருநாதரோடு பிணைக்கப்பட்டது. அந்த தொண்டினுடைய சேவை மனப்பான்மையோடு பிணைக்கப்பட்டது. அவர் பேசும்போது அப்படி அதனால தான் அந்த மாதிரிலாம் நடந்தது. அவருடைய வாழ்க்கை வரலாறுல நான் நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லியிருக்கிறேன். சமயம் கிடைக்கும்போது கூட நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 39வது வயதில் அவருக்கு வந்து ஆஸ்மா, அப்புறம் வந்து அவருக்கு சுகர், டயபெட்டிக், அப்புறம் வந்து ப்ரெஷர், இன்னும் நிறைய நோய்கள் மூச்சு திணறல் என்னென்னமோ இருந்து அந்த 39வது வயதில் அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு வச்சுக்கோம். அவருக்கு எதுக்குமா அப்படி இருந்துச்சு? தொட்டால் சுடுமான அந்த நெருப்பு, தொட்டால் சுடக்கூடிய நெருப்பு,
அவர் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் இந்திய சனாதன தர்மத்தின் மூச்சு. அவருக்கே அப்படி வந்துச்சு. இதெல்லாம் வந்து வந்து இது மிக நுட்பமானது குழந்தைங்களா. கர்மா தியரி என்பது மிக நுட்பமானது. சரி, அவரை விடுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் எல்லை வரை நிறைய அன்பர்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கிறாரு. நிறைய பேருக்கு எல்லா விதமான அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு. தட்சிணேஸ்வரத்தில் அந்த கெட்டின ராஜமாதா அந்த அம்மாவுடைய மருமகன் அவர் வந்து சுவாமிஜியை முதல்ல அக்செப்ட் பண்ணலை. அவருடைய மருமகன் அக்செப்ட் பண்ணலை. அவர் ஒரு நாள் கேட்குறாரு, நினைக்கிறாரு சுவாமிஜி வந்து ஒருவேளை இவர் ஆனா பெண்ணா அலியா அப்படியெல்லாம் அவர் நினைக்கிறார் சுவாமிஜியை பற்றி. அப்படி நினச்சிட்டு எப்படி நான் இவர் வந்து கடவுள் அவதாரம் என்றோ அல்லது ஒரு குருதத்துவங்கிறது குழந்தைங்களா. இப்போ நீங்கள் எல்லோரும் என்னை குரு அப்படின்னு சொல்லும்போது, குருவே சரணன்னு சொல்லும்போது என் மேலெல்லாம் பதறது. குருதத்துவங்கிறது அகண்ட விஸ்வம் கண்ணு. அகண்ட விஸ்வம் வேற, குருதத்துவம் வேற அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எங்கும் நீக்கமர நிறைந்தது குருதத்துவங்கிறது. அப்போ அந்த குருதத்துவத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் வந்து தொண்டையில் கேன்சர் வந்து இறந்தார் குழந்தைங்களாம். தொண்டையில் கேன்சர் வந்து இறந்தார். எத்தனை ஆயிரம் மக்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய சனாதன தர்மம் என்றால் கல்லை கும்பிடுறது, வண்ணை கும்பிடுறது, பெண்ணடிமையை வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. பெண்ணடிமையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெண்களுக்கு வேலு நாச்சியார் பிறந்த புண்ணிய பூமி இது. காரைக்கிழமையாருங்கக்கூடிய யோகினி பிறந்த புண்ணிய பூமி. ஔவையாரம்மாங்கக்கூடிய யோகினி பிறந்த புண்ணிய பூமி. அவங்களையெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தது. ஆரையடா சொன்னாய் ஆரை கீரையடா அப்படின்னு சொல்கிற அம்மா வந்து ஒரு ஸ்டேஜில் போயிருந்து. அப்படிப்பட்ட நம்மளுடைய இதை வந்து ஒரு போலியான ஒரு தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்பதற்காண்டி ஒரு போலியான கான்செப்டை மக்கள் மத்தியில் பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம், அதுக்குன்னு ஒரு பைசா. ஏன்னா இவங்க உழைச்சி சம்பாதிக்கிற பைசாலெல்லாம் எப்படியோ வந்தது தானே. அதுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு சில புத்தகங்கள் எழுதி அதை லைப்ரரி புக்கில் சேர்த்து, அப்போ வருங்கால சந்ததியர்கள் அந்த லைப்ரரி புக்கை எடுத்து அதை படிக்கும்போது அவங்களுக்கு உண்மையில் வரலாறு தெரியுமா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். உண்மையில் வரலாறு தெரியுமா? தெரியாது குழந்தைங்களா. நம்மளுடைய ஜான்சி ராணியோட வரலாறோ வேலு நாச்சியாருடைய வரலாறோ எத்தனை பேருக்கு வேலு நாச்சியாரை தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமலே ஆக்கிட்டாங்க. இனிமேல் வந்து எல்லாமே வரலாறு படைக்கப்பட வேண்டும், வரலாறாக படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடியது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி வாழ்ந்த ஒரு யோகி, அவருக்கு தொண்டையில் கேன்சர் வந்து போயிட்டார்மா. நீங்கள் வந்து இந்த கேள்வி, இதனுடைய ரகசியம் என்ன, இந்த கர்மா எதனுடைய அடிப்படையில் வந்தது, ஏன், அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. இது வந்து எவ்வரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல். அப்போ இவங்களுக்கும் ஆக்ஷனும் ரியாக்ஷனும் இருந்துச்சாம்மா அப்படியெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கேட்க முடியாது குழந்தைங்களா. நீங்கள் வந்து சனாதன தர்மத்தில் வந்து நம்ம இவர் வந்து பேர் என்ன, நம்ம அர்ஜுனன் இருக்கிறார்ல, அர்ஜுனன் வந்து தேர்தட்டில் நிற்கிறான். அர்ஜுனன் தேர்தட்டில் நிற்கும்போது ஸ்ரீகிருஷ்ணனும் தேர்லே இருக்கிறான். அப்போ யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவர்கள் தான் வின்னர், பஞ்சபாண்டவர்கள் வின்னர்னு ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டு அர்ஜுனனுக்கு. தன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களையும் தான் வந்து கர்ணனை கொன்னதை பற்றியும் தான் வந்து எல்லாம் துரோணாச்சாரியார் செய்த யுத்தம், பீஷ்மர் செய்த யுத்தம் அத்தனை எதிர்த்து நின்று இவர்கள் ஜெயிச்சது, அந்த இதை பற்றி தேரில் இருந்துக்கிட்டே அவ்வளோ கதை அடிக்கிறான். யார்கிட்ட? ஸ்ரீகிருஷ்ணன்ட்டு அவ்வளோ கதை அடிக்கிறான் குழந்தைங்களா. அப்படி மாதிரி கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து அடிச்சுட்டு, கண்ணா கீழே இறங்கு, கண்ணா கீழே இறங்கு. நான் இறங்க வேண்டாமா? நீ முதல்ல இறங்குடா, நான் அப்புறம் இறங்கிக்கிறேன். நான் எப்படி இறங்குறது? நான் பின்னால் இருக்கிறேன், நீ முன்னால் இருக்கிற. நீ இறங்குனா தானே நான் பரவாயில்லப்பா, நீ இறங்கு, அதுக்கப்புறம் நான் இறங்குறேன். நீ என்னைக்கு இருந்தாலும் இவன் பிடி சாதனை பிடிச்சவன் தான். இவன் சாதனைக்கு ஒரு எல்லையே இல்லையா? இது மாதிரியெல்லாம் அவன் செய்கிறான் வைக்கிறான். அது மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அப்போ அவன் ஸ்ரீகிருஷ்ணன் தேர்தட்டில் இருந்துக்கிட்டே சொல்லலாம், கண்ணா அர்ஜுனா நீ தான் ஜெயிச்சியா? கர்ணனை நீ தான் கொன்ன. ஏடா ஏற்கனவே அவனுக்கு சாபம் இருந்துச்சுடா. ஏற்கனவே ஒரு யாகப்பசுங்கக்கூடிய ஒரு பசுவை அவன் கொண்டுட்டான். தெரியாமல் அம்பு விட்டு அவன் கொண்டுட்டான், தெரியாமல் கொண்டுட்டான். ஆனாலும் கொன்னது கொன்னதானே. அந்த யாகத்திற்காக வேண்டி அந்த பசுவை இப்போ நம்ம
யாகப்பசுனா அது வந்து உங்களுக்கு யாகத்துக்கு உயிர் பலி கொடுக்கறதுக்கு பசுவை அறுத்துக்கிறது, அந்த குதிரையை அறுத்து போடுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் சம்பிரதாயமாக இருந்திருக்கு. அது மாதிரி யாகத்திற்கு ஒரு பசுவை வளர்த்துக்கிட்டு இருக்கிறான், அதை அடித்து கொண்டுட்டான். அப்போ அந்த பாரம்பரியமான தோஷம் தனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆத்திரத்தில் உனக்கு வந்து எந்த மந்திரங்களும் நீ கற்ற கல்வி அனைத்தும் உனக்கு மறந்து போக கடவுது. நான் வந்து இந்த யாகப்பசுவை இழந்து நான் என்னுடைய யாகம் பூர்த்தி அடையாமல் நான் நடுத்தருவில் நின்று போகிறேனோ அது மாதிரி நீனும் நடுத்தருவில் நின்று உனக்கு ஆத்திர அவசரத்துக்கு உன்னுடைய தேர் வந்து சேர் சகதிக்குள்ளே பதிஞ்சு நீ அப்படியே நின்று போவ அப்படின்னு அவர் ஒரு சாபம் போட்டார். குரு பரசுராமர்கிட்ட போய் வித்தை கற்றுக்கிறான். பரசுராமர் சத்திரியர்கள் புலமே இல்லாமல் 7 தலைமுறையாக அவர் உயிரோடு இருந்து சத்திரிய குலத்தை பூண்டோடு அழித்தார். யாரோ ஒரு மன்னன் தப்பு செஞ்சான் அப்படின்னா அந்த மன்னனை கொண்டிருக்க தான் முறை. காலங்காலமாக யுகமாக ஆணவ தாக்கம், அது ஆண்டவனுடைய அம்சாவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆவேசாவதாரம்னுலாம் சொல்கிறாங்க. பரசுராமரை பூர்ணாவதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணனும் ராமரும் தான் பூர்ணாவதாரம்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஆவேசாவதாரம் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் என்னென்னா இறைவனுடைய அம்சம் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம குரு தத்துவங்களையெல்லாம் சொல்லும்போது இவர் இறைவனுடைய அம்சமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி இறைவனுடைய அம்சமாக முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்னை பார்க்குறவங்கெல்லாம் ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ராஜராஜேஸ்வரின்னு சொன்னோடனே நான் சிம்ம வாகனியாக நான் வருவேன், நான் ஒரு சிம்ம வாகனத்தில் வருவேன்னு சொல்ல முடியுமா குழந்தைங்களா? அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட வேண்டியதான், நம்ம கேட்டுக்கிட வேண்டியதான். மனதுக்கு உள்ளே போய் இது எதுவும் தைக்கக்கூடாது. என்னைய வந்து ராஜராஜேஸ்வரின்னு சொல்லிட்டாங்க, நான் சிம்ம வாகனத்தில் ஏறி வரப்போகிறேன், அது மாதிரி நமக்குள்ளே ஒரு நினைவு வந்ததுன்னு வச்சுக்குவோம், அவ்வளோதான். ஆணவத்தினுடைய எல்லைக்கே நம்ம போயிடுவோம். அது வேறு விஷயம், வச்சுக்கலாம். அர்ஜுனனுடைய தம்பட்டம் தாங்க முடியாமல், ஏன்டா நீயாடா துரோணாச்சாரியாரை கொன்ன, நீயாடா இதை கொன்ன, துரோணருக்கு இருந்த சாபம் என்ன தெரியுமா கண்ணு, இவருக்கு பீஷ்மருக்கு இருந்த சாபம் என்ன தெரியுமா, இவருக்கு கர்ணனுக்கு பரசுராமர் விட்ட சாபம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அவன் சாபம் அவன் கர்மா வந்து அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. என்னமோ நீ பெருசாக கழிச்சோம்னு சொல்லிக்கிறியடா, முதல்ல கீழே இறங்கு. அவன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்ணா நான் அதை செஞ்சேன், கண்ணா நான் இதை செஞ்சேன், கண்ணா பாருங்க. கண்ணன் கூட இருந்து அவன் அத்தனை சூதுவாது செஞ்சு அத்தனை அநியாயத்தெல்லாம் நியாயமாக்கி நியாயத்தெல்லாம் அநியாயமாக்கி அவன் வந்து பூபாரம் தணிப்பதற்குன்னு வந்திருக்கிறான். அந்த காரியத்தை அவன் செய்கிறான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன்கிட்டையே அர்ஜுனன் வந்து இதுக்கு மத்தியில் யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் 18 நாளைக்கு முன்னால் தன்னுடைய பூரணமான, இவங்க பூர்ணாவதாரம், தன்னுடைய பூரணமான அவதாரத்தினுடைய அவனே வந்து தத்தாத்திரேயரா, அவனே வந்து மாதங்களில் நான் மார்கழி, பறவைகளில் நான் கருடன், மரங்களில் நான் என்ன அரச மரம் என்னென்ன உண்டு அதெல்லாம் நான் தான் சகலமாக இருக்கிறேன்னு இவ்வளவு சொன்ன பிறகு அந்த உருவத்தை பார்த்துட்டு சரி எனக்கு பயமாக இருக்குது, நீ உன்னை இறக்கிக்கிட்டு உன்னுடைய இத்தனை கோலத்தை இறக்கிக்கிட்டு எனக்கு யதார்த்தத்தை காட்டுன்னு சொன்னவன் இப்போ அதே இதுக்கு போகிறான். நீங்கள் தான் பெரிய குரு தத்துவத்தில் சிறந்தவர்கள், உங்களால் எனக்கு நோய் நீக்கம் பெற்றுச்சு 1000 பேர் சொல்லுவாங்க. எனக்கு என்னுடைய ஞான குரு, என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வம், எண்ணூரில் பாலில் நறு நெய்யோடு தேனனம் அதிரிக்கும் பதம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னை பாராட்டும் போது இவைகள் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள், இறைவன் எனக்கு உணர்த்தின உணர்வு கண்ணா, இவைகளெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள், இதை உண்மை என்று நம்பி நீ இங்கே நின்றால் இங்கே நின்று விடுவாய் குழந்தாய், இதெல்லாம் வந்து தள்ளிட்டு புறந்தள்ளிட்டு போயிட்டே இரு பேர் உணர்வை நோக்கி நீ பயணப்படுன்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன். கூடையே ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தும் கூடையே அவனுடைய மேன்மை தெரிஞ்சும் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறான், பேக் ஆர்கியூ பண்ணுறான். இவ்வளோ தான் மனித உயிர்களுடைய ஆணவமும் மனித உயிர்களுடைய சரணாகதியும். இவ்வளோ லட்சணம் தான் குழந்தைங்களா. உடனே இறங்கு, நீ முன்னால் இறங்கு, நான் இறங்குறேன். இறங்குடா, நீ இறங்குடா முதல்ல, நான் அப்புறமாட்டி இறங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவன் குதிக்கிறான், தேரை விட்டு குதிக்கிறான். குதித்த பிறகு ஸ்ரீகிருஷ்ணனும் தேர்லேருந்து குதிக்கிறான். அவன் குதித்த உடனேயுமே அந்த தேரை அப்படியே பற்றி எரியுது குழந்தைங்களா, பற்றி எரியுது. உடனே அர்ஜுனன், கிருஷ்ணா என்ன நடந்தது இங்கே, என்ன நடந்ததுன்னு பாரு, என்னவோ நீ தான் அணையத்தை கிழிச்ச, நான் கர்ணனை வதம் பண்ணிட்டேன், அவனை பண்ணிட்டேன், இவனை பண்ணிட்டேன், ஆணையை பண்ணிட்டேன், புனையை பண்ணிட்டேன். நீ இதில் இருந்து யார் தாங்கி கொண்டார்?
நான் இருந்து தாங்கி கொண்டேன். ஆஞ்சநேயருடைய அந்த ஆற்றல் இருந்து கொடியாக இருந்து அது தாங்கி கொண்டது. இந்த தேரில் அனைத்து அஸ்திரங்களுடைய ஆற்றலும் இந்த தேரில் தங்கி நின்னுது. அது உன்னை எரிக்காமல் இருந்ததற்கு காரணம் கொடியில் ஆஞ்சநேயரும் சாரதியாக நானும் இருந்ததால் நீ பிழைச்ச கண்ண. இப்போ நீ அங்கிட்ட இவ்வளவு நேரம் 4-5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணிய, இவ்வளோ நேரம் இப்போ தெரிஞ்சிச்சா எதனால் அந்த தேர் எரியாமல் இருந்ததுன்னு? அத்தனை அஸ்திரங்கள், எதிரிகள் அத்தனை அஸ்திரங்களை விட்டுருக்குறாங்க. அத்தனையும் தெய்வீக ஆற்றல் வாய்ந்த அஸ்திரங்கள் அத்தனையும் பொசுங்கி உன்னை பொசுக்கி சாம்பலாக்கியிருக்கும். ஒரு அஸ்திரத்துக்கு நீ பிழைப்பியா? இவ்வளவும் நான் இருந்ததால், அவர் ஆஞ்சநேயர் இருந்ததால் பிழைச்ச கண்ணா. அப்படியா ராஜா, எனக்கு தெரியாமல் போச்சே. எவ்வளோ நேரம் இதுலேயும் அப்படியேவா நின்றுவாங்க? இல்லை, அதுக்கப்புறமா மீண்டும் மனிதத்தனம் மேலங்கத்தான் செய்யும். அதுக்கப்புறம் நன்றி கட்டத்தனம் மேலங்கத்தான் செய்யும். அப்புறம் நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்ல தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் சகஜம். நீங்கள் இப்போ நம்ம பயணம் என்ன அப்படின்னா, பூரணத்துவமான பயணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருளாள பெருமக்கள்லாம் வாழ்ந்தபோது எல்லாருமே அனுபவிச்சிருக்கிறாங்க குழந்தைங்களா. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கேன்சர் பேஷண்ட்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, புளித்து கேன்சர் பேஷண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களா. அதெல்லாம் இல்லாமல் 22 நாளையிலே உங்களுக்கு அந்த குழந்தை இறைவனடி செஞ்சிச்சுன்னா, நீங்கள் செஞ்ச இந்த புண்ணியம், நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கல்ல அந்த முத்திரை, நீங்கள் செஞ்ச சர்வீஸ், அந்த தொண்டு தான் உங்களை காப்பாற்றிருக்கு. இல்லாட்டி கேன்சர் பேஷண்ட் அலற நம்ம பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு கேன்சர் வந்துருந்துச்சு. நைட்டு விடிய 8 வீடு 10 வீடு தள்ளி இருக்க நம்ம வீட்டுக்கு கேட்கும் குழந்தைங்களா. அவங்க அலறல். அவங்க இறந்து போன பிறகும் அந்த அலறல் அப்படியே அந்த சுவரெல்லாம் எதிரொலிச்சு அப்படியே நீண்ட நாள் கடிச்சு குழந்தைங்களா, நீண்ட நாள் கடிச்சு. அம்மாதிரினா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். 22வது நாள் அந்த அம்மா இறையடி பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் செஞ்ச புண்ணிய பலன். அது அவங்க செஞ்ச புண்ணியம். ஏதோ ஒரு விதி இருந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. அந்த விதியவும் அனுபவிக்க வச்சு பேரண்ட நாயகன் கருணையால், ஏன்னா நீங்கள் உயிர் கூட்டத்துக்கு தொண்டு செஞ்சுருக்கிறீங்க, அந்த கருணையால் அந்த உயிருக்கு வேண்டியது இறைவன் பண்ணியிருக்கிறான். நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களை சமாதானப்படுத்துறதுக்குன்னு நான் சொல்லலை, அருளாளர்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் நினச்சி பாருங்கள். அத்தனை ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு வாழ்ந்த 350 சீடர்கள் வரலாறு கண்ணு. ஏறத்தாழ நான் ஒரு 200 சீடர்களுடைய வரலாறு. மேக்சிமம் குன்ம வயிற்று வலி, அப்படி இல்லைன்னா கேன்சர் தான். அந்த 350 பேரும் இளமையில் துறந்தவர்கள். 15 வயசில் பரமஹம்சரை அடைந்து, அந்த 15 வயசில் ஞானமும் கல்வியும் கற்ற பேர்கள், தானமும் தவமும் செய்த பேர்கள். அத்தனை பேருக்கு இந்த குன்ம வயிற்று வலின்னு. ஏன்? அது ஒரு வினை இருந்திருக்கு, அது ஒரு விதி இருந்திருக்கு, அதை அனுபவித்து அவங்க கழிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் இதோடும் இறைவனோடும் முடிச்சு போடாதீங்க. அது வேறு தியரி, இது வேறு தியரி. இந்த பாடத்துக்கும் நீங்கள் இணைப்பு ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் செஞ்ச புண்ணிய பலனால் தான் 22வது நாள் அவங்க இறைவனடி சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு நினைங்க. உங்களுடைய தொண்டு தான் அவங்கள அவதிப்படாமல் கொண்டு சேர்த்துன்னு நினைங்க. கீமோதெரப்பின்னு ஒரு தெரப்பி கொடுப்பாங்க குழந்தைங்களா. அந்த தெரப்பி கொடுத்துட்டு குழந்தைங்க அலறதை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் எரியும், கண் எரியும், காது எரியும், எல்லா புலன்களும் எரியும், வயர் எரியும், தோல் எரியும், நிற்கவே முடியாது குழந்தைங்களா. அப்போ அப்படி மாதிரியெல்லாம் இல்லாமல் இறைவன் கொண்டு சேர்த்தானே. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் செஞ்ச புண்ணியந்தான் காரணம். வினையும் அனுபவிக்க வச்சு, அது சுகஜீவனமாகவும் அனுபவிக்க வச்ச அந்த இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி உண்டான அருளாள பெருமக்களுக்கு இந்த விதி வந்திருக்கு, விவேகானந்தருக்கு இந்த விதி வந்திருக்கு. அப்போ நம்ம இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் மீண்டும் நான் வாசி யோகத்துக்கே வரேன். இதை பொது வழியிலே கூட விட்டுருங்க குழந்தைங்களா. வாசி யோகத்துக்கே நான் வரேன். அம்மா நாங்கள் வாசி யோகம் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள். இது வாக்கும் மனமும் வடிவும் போக்கும் வரவும் இரவும் பகலும் இல்லாத ஒன்று வந்து என்னை தாக்கும், என்னை தன்வசமே ஆக்கும். அப்படி மாதிரி ஒரு அனுபவங்கன்னு. இதில் வாக்கு கிடையாது, மனம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, துன்பம் கிடையாது, இன்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்புறம் எது இருக்குது? பேரண்ட நாயகன் கொஞ்ச தூரம் வரைக்கும் அவனும் நம்மளும் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு
அவன் மட்டும் எங்கே வியாபகமாக இருப்பான், இந்த ஜீவன் வந்து அவனோடு ஐக்கியமாகும். அதுக்கப்புறம் நமக்கு விதி வினை இருப்பதனால் மீண்டும் இந்த உடலுக்குள்ளே வருவோம், அவ்வளோதான். இதில் வந்து தனித்துவமான தன்மைங்கிறது ஒரு அதீதமான ஒரு அனுபவ நிலை. இதை உடனே நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி உண்டான அருளாள பெருமக்கள் கூட வாழ்ந்த அந்த அருளடியவர்கள், அதாவது இல்லறச் சீடர்கள், துறவரச் சீடர்கள் அப்படிங்கக்கூடியதில் நிறைய சீடர்களுடைய வரலாறெல்லாம் நீங்கள் போய் படித்தா தெரியும். அதே மாதிரி பக்த விஜயம் இந்த மாதிரி உண்டான அருளாளர்களுடைய வரலாறெல்லாம் நீங்கள் படிங்க, அப்போ தெரியும். இதெல்லாம் வந்து எவ்வளவு அகண்டத்தை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க, அதனுடைய வீச்சும் வீரியமும் என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கக்கூடியது அப்போ தான் புரியும் குழந்தைங்களா. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு தயாராகும்போது நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, அம்மா நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உங்கள் வீடுகளிலே இருந்து பயிற்சியை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நாங்கள் வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு காலையில் வந்துட்டு சாயங்காலம் வேள்வி முடிஞ்சிட்டு இரவோடு இரவாக நாங்கள் கிளம்பி போவோம். இன்பிட்வீன் திஸ் டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மந்திர உபதேசம் செய்ய முடியுமா, அந்த ஞானத்தை எங்களுக்கு புகட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால், குழந்தைங்கள இது தூக்கி கொடுக்கக்கூடிய பருப்பொருள் அல்ல. நீங்கள் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கு அருளியமை துணை. உணர்ந்து உணர்ந்து உணர வேண்டிய நிலை குழந்தைங்களா. இந்த உணர்ந்து உணர வேண்டிய நிலையை நீங்கள் பிடிக்க போகிறீங்க. அதுக்கு எல்லோரும் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க குழந்தைங்களா. வள்ளல் பெருமானார் வாழ்ந்தபோது அவர் பட்ட பாடு எத்தனை பேர்கிட்ட அவர் இம்சப்பட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அவர் வந்து ஒளிவண்ண திருமேனி அடைஞ்ச பிறகு இப்போ 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு இடையில் மேடை போட்டு அவருக்கு வந்து புழு வச்சு இறந்தாருங்க மேடை போட்டு பேசுகிறாங்க குழந்தைங்களா. யாரை பழிக்கிறதுக்காக வேண்டி, ஒரு பிராமண சமுதாயத்தை பழிப்பதற்காண்டி. அவங்களுக்கு என்ன பிண்டாரின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க குழந்தைங்களா. அது என்ன பிண்டாரியோ கொண்டாரியோ எனக்கு தெரியலை. அவங்க வந்து முன்னக்கூட்டியே உணர்ந்துட்டாங்களாம் வள்ளலார் வாரதை, அதுக்காக வேண்டி அவரை ஃபாலோ பண்ணி அவரை அது பண்ணி இது பண்ணி என்னென்னமோ ஒரு கட்டுக்கதை. அதை நம்புறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான பேர், அதுக்கு விஎஸ் வேறு. இந்த இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்னு இருந்தோம். ஒரு 1-2 அன்பர்கள் அதனுடைய சந்தேகம் என்னமா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் என்பது வேறு வழி இல்லை. அந்த பிள்ளைங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காண்டி படித்தேன். எனக்கு அதை படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை. எப்பேற்பட்ட மகான் பிறந்த புண்ணிய பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த மகானை பற்றி ஒரு வாய்க்கூச்சம் இல்லாமல் இது மாதிரி பேசுகிறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது, இப்படி ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு மீட்டிங்கு, இதுக்கு ஒரு ஸ்டேஜு, இதுக்கு ஒரு ஆடியன்ஸு, இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல குழந்தைங்களா. அப்போ பெருமானார் ஒளிவண்ணமாக நீக்கமர நிறைந்த பிறகும் இப்படி ஒரு விமர்சனங்கள் இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு பிறகு கற்பனை பண்ணி பாருங்கள். 1874 பெருமான் முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளவு 74, 1974 100 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 84, 94, 2004, 2014, 2024 150 ஆண்டு காலம் ஆச்சு பெருமானார் வந்து ஒளி உடலம் பெற்று. அதுக்கு பிறகு இவ்வளோ கீழ்த்தரமான விமர்சனம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம், எந்த நாட்டில் இருக்கோம், வேறு எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி ஒரு அவமான சின்னங்களை பார்க்க முடியாது குழந்தைங்களா. இது மாதிரி ஒரு மேடை போட்டு பேசுகிறாங்க, அவங்களாம் அவமான சின்னம், நாட்டுக்கு அவமான சின்னம், சனாதன தர்மத்திற்கு ஒரு அவமான சின்னம். இதெல்லாம் வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அப்போ இப்படியும் ஒரு அவலம் இருக்குது. அப்படிங்கும்போது நாம் வந்து எந்த நிலைக்கு நம்ம பயணப்படுறோம், அப்போ எவ்வளோ தடைக்கற்கள் இருக்குது, நாம் வாங்கி வந்த வினை எவ்வளவு, அதனுடைய வீச்சும் விகிதாச்சாரமும் என்ன, அதை நாம் எவ்வாறு கழித்து நாம் பேருணர்வில் நம்மளை கரைத்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உணர்வு நீங்கள் பிடிச்சது ஈஸியாக இருக்கும். நீங்கள் 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த மாதிரி உண்டான அல்லோலத்திலிருந்து விடுதலையாகி பேருணர்வில் கடைய போகிறோம். நாம் இந்த இப்பிறவிலே விடுதலை, இன்னும் அன்னை வயிற்றில் என்னை இறைவன் பிறக்க வைக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு உணர்வில் நீங்கள் தோய போகிறீங்க. அதுக்காக வேண்டியான பயிற்சி நீங்கள் வந்து 21 நாள் இங்கே தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவையல் தொகையலாக அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கே காலையில் வந்துட்டு இரவுக்குள்ளே நீங்கள் எதையோ ஒன்று
நான் குரு பூர்ணிமா அன்னைக்கு சாயங்காலம் அந்த குரு பூர்ணிமாவுக்கு வேண்டிய பிரசாதங்கள் செய்வதில் அதில் தான் நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். யாகம் பண்ணுறதில் அதில் இப்போ நான் சொன்ன எத்தனையோ அருள் இப்போங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம யாகத்தில் வள்ளல் பெருமானார் யாகத்தில். அப்புறம் இப்போ போன மாதம் கூட அதில் குரு ராகவேந்திரா எல்லாரும் அந்த வான்வெளி முழுதும் நிரம்பி இருக்கிறாங்க. குரு பூர்ணிமா அப்படின்னா உலகத்தில் தோன்றிய குருவிற்கெல்லாம் மூலகுரு யாரோ அவன்தான் குரு பூர்ணிமாவுக்கு சொந்தக்காரன். நம்ம எல்லாம் குரு கிடையாது குழந்தைங்களா, நம்ம குரு கிடையாது. ஜீவான்மா அது பரமான்மா, பரமான்மாவோடு தொடர்புடைய ஆன்மாக்கள். அதனால் அந்த குருநாதர்கள் எந்தெந்த இப்போ ஆமாம் இவர் பெரியவரா அவர் பெரியவரா, இந்த கோயில் சக்தி உள்ளத கோயிலா அந்த கோயில் சக்தி உள்ள கோயில், நான் எவ்வளோ சக்தி உள்ளவனாக இருக்கிறேங்கிறதான் நம்ம இந்த முத்திரை மூலமாக இந்த வாசி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமே தவிர கோயில் எந்த கோயில் சக்தி உள்ளது, ஆட்கள் எந்த ஆட்கள் சக்தி உள்ளவங்க, இது நமக்கு காரண காரியம் இல்லை குழந்தைங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் இப்போ நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா பேரண்ட நாயகனை நோக்கி பயணிக்கிறோம். குரு பூர்ணிமா என்ன அப்படின்னா குருவிற்கெல்லாம் மூல குருவான அந்த பரத்தை அந்த பரம் உணர்த்தும் உணர்வை நாம் பிடித்து கொள்வதற்கான நாள் தான் குரு பூர்ணிமா அப்படிங்கக்கூடியது. அந்த பேரண்ட நாயகனோடு கலந்த அந்த குருமார்கள் என்ன பக்குவத்தில் அவர்கள் கலந்தார்கள், அவர்கள் கலந்த நிலை தான் அவர் அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி வாக்கும் வடிவும் போக்கும் வரவும் இரவும் பகலும் அது எதுவும் இன்பம் துன்பம் எதுவும் இல்லாத ஒன்று என்னை தாக்கும். இப்போ நீங்கள் தியானம்ங்கிறதோ வாசிங்கிறதோ அது ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நாம் பிடிக்கக்கூடியதில்லை, அது நம்மளை பிடித்து கொள்ளக்கூடியது. தியானம் என்பது ஒரு உருவமற்றது, ஒரு செயலற்றது, ஒரு எண்ணமற்றது உருவம். அது என்ன, அது முழுமையான ஒரு உணர்வு, முழுமையான ஒரு அனுபவம், அது தானே கவியக்கூடியது குழந்தைங்களா. நாம் போய் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணுறோம், தியானம் என்னும் பேர் வழியில் நாம் யாரோடோ சண்டை போட்டுக்கிறோம், யாரோடோ சொல்லிக்கிறோம், மந்திரங்களோடு சண்டை போடுறோம், மூச்சோடு சண்டை போடுறோம், எதோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எதையும் பிடிக்கல. ஆனால் தியானம் என்பது என்ன, எண்ணம் இல்லாது சிந்தனை இல்லாது நம்மளுடைய உணர்வு பேருணர்வில் கரையும் ஒரு அனுபவம் தான் தியானம் என்பது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பருப்பொருள் அல்ல, அனுபவ பொருள். அது தன்னாலே கவிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருள் அனுபவ நிலை. அந்த நிலையில் நின்று நாம் இதை பிடிக்கணும். அதுக்கான பயணப்பாடு இதுதான் குரு பூர்ணிமா உணர்த்தக்கூடிய பாடம். அகண்ட விஸ்வமான ஒன்று மோன மௌனத்தில் கரைந்த போது உணரும் உணர்வு நிலை. அது எப்படி, மோன மௌனத்தில் கலந்து கரையும் போது உணரக்கூடிய ஒரு உணர்வு தான் குரு பூர்ணிமா அப்படிங்கக்கூடிய தத்துவம். அந்த நிலையில் நின்று காலையிலேருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் உலகத்தில் தோன்றிய அனைத்து குருமார்களையும் நினச்சி இந்த குருநாதர்கள் இப்போ நம்மளுடைய சமயத்தினுடைய மகோன்னதமான நிலை என்ன தெரியுமா குழந்தைங்களா, எல்லாருக்கும் ஒரே பாடப்புத்தகம் பாடத்திட்டம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே வகுப்பு அல்ல. நாங்கள் எல்லோரும் ஒரே ஒரு மந்தையில் போட்டு மேய்ச்சி அந்த மந்தையிலேருந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் அங்கே பலதரப்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய உணர்வுகள் எண்ணலைகள் சிந்தனை சிதறல்கள் அவங்களுடைய உணவு முறை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது குழந்தைங்களா. அதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம் உணர்த்தும் பாடம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசி, ஒவ்வொருவருக்கும் ஒரு மூச்சு நிலை. கடைநல்லூரில் நிற்கிறவங்க கடைநல்லூர் நிற்பாங்க, தென்காசியில் நிற்கிறவங்க தென்காசியில் நிற்பாங்க, திருநெல்வேலியில் நிற்கிறவங்க திருநெல்வேலியில் நிற்பாங்க, திருச்செந்தூரில் நிற்கிறவங்க திருச்செந்தூரில் நிற்பாங்க. ஒவ்வொருவரும் அவர்கள் அடையக்கூடிய தொலைவும் தூரமும் என்ன என்று பார்த்து குருவிற்கெல்லாம் மூல குருவான அந்த ஞான குரு நம் உள் நின்று உணர்த்தும் ஞான அனுபவ பாடம் இது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் குழந்தைங்களா. புரிஞ்சிச்சா? அங்கிட்ட கேளுங்க. அந்த நிலையில் நின்று உணர்த்தும் போது நீங்கள் எல்லோரும் வாங்க. 2 தினங்களுக்கு முன்னால் வர்றது நான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வச்சு பயிற்சி பண்ணுறவங்க இடையீடு இல்லாமல் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பயிற்சி தளம், நீங்கள் விடக்கூடிய மூச்சின் நிலை, உங்களுடைய உடல் அமைப்பின் நிலை. நீங்கள் நிறைய பேர் இப்போ அன்றைக்கு இப்போ இன்றைக்கி ஒரு 5-6 நண்பர்கள் வந்தாங்க, நேற்று ஒரு 5-6 நண்பர்கள் வந்தாங்க.
அம்மா நாங்கள் என்னைக்கு வரணும், என்ன வரணும், அதை கேட்டுட்டு போகணுன்னு வந்தேன், அது தெரிஞ்சுட்டு போகணும். எல்லாம் ரைட்டு. உங்களுடைய உடலமைப்பு என்ன? அந்த குழந்தைங்க வந்தாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, யாரையும் குறையா சொல்கிறேன்னு நினைக்காதவங்க குழந்தைங்களாம், அவங்க சாப்பாடுடைய கழிவுகள் வெளியேற்றுவதற்கு அவங்க 5 வருஷம் 6 வருஷம் எடுத்துக்கணும். அப்படி உடலமைப்புடையவர்கள்லாம் வராங்க. அப்போ திடீர்னு போய் நான் அவங்களுக்கு வெயினில் இன்ஜெக்ஷன் போட்டு நான் ஏற்ற முடியாது. வெயின் இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுடைய கழிவுகளை கழிப்பதற்கு நானும் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கணும், இயற்கையும் அவர்களுக்கான அவகாசம் கொடுக்கணும். அவங்களுடைய உடல்நிலை இந்த இச்சையை போக்கணும். ஒரு நீராகாரம் தண்ணி, ஒரு ரசஞ்சோறு, ஒரு நீர்மோர் சோறு, ஒரு கஞ்சி, இவைகள் குடித்து இதனுடைய அந்த திக்னஸை குறைக்கணும் குழந்தைங்களா. அந்த சதையினுடைய திக்னஸை குறைக்கணும். அப்போ தான் நாம் ஒரு மூச்சை தொட்டு காட்டும்போது அதை பட்டுன்னு பிடிக்கும். இப்போ வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டு வாழைத்தண்டில் கற்பூரத்தை கொட்டி நம்ம எரின்னு எரிச்சோன்னா வாழைத்தண்டு எரிபிடுமா? எரிபடாது குழந்தைங்களா. அதே இதை வாழைத்தண்டை நல்லா கீறிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. கீறி போட்டு சின்ன தட்டையாக போட்டு அதை உரித்து காய போட்டுடலாம். 1 வாரம் 10 நாள் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கூட்டி வச்சு நெருப்பு போட்டோம்னா சூப்பராகிடும். அப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வாழைத்தண்டை கற்பனை பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு பார்த்துருப்பீங்க தானே எல்லோரும்? ஒரு திக்காக இருக்கும், அதில் மட்டையாக அடுக்கு இருக்கும். அந்த மட்டைகள்லாம் உரித்து போட்டுட்டு தான் நமக்கு சமையலுக்கே வாழைத்தண்டுன்னு கொண்டுட்டு வருவாங்க. அந்த முதல்ல அதெல்லாம் உரித்து போட்டு காய வைப்பதற்கு தான் இந்த வாசியும், இந்த பிராணாயாமமும், இந்த மூச்சு பயிற்சியும், இந்த முத்திரை பயிற்சிகளும். அதை எல்லாத்தையும் அக்குவேற அணிவேறாக பிரித்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பு வச்சோடனே பட்டுன்னு பிடிச்சிக்கும். இப்போ ஞானத்தை நாம் ஈஸியாக உணர்ந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதான்னு கேளுங்க. புரியுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை எல்லாத்தையும் ஒட்டுக்க உட்காத்தி வச்சு ஒரே மந்திரத்தையோ ஒரே வாசி நிலையோ ஒரே இதையோ எப்படி சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரிந்துதா குழந்தைங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய தளத்தை, உங்களுடைய நிலையை நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்கே நீங்கள் இதை டைம் எடுத்துக்கணும். நான் உடனேவும் வாழைத்தண்டில் கற்பூரத்தை போட்டு எத்தனை டப்பா கற்பூரத்தை நம்ம போட முடியும்? புரியுதாப்பா? அதனால் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் உண்டான தீர்வு உங்கள் கையில் விடப்பட்டிருக்கு. நாம் அடையக்கூடிய வீச்சு மீறியத்தையும் பற்றி தான் நம்ம இப்போ சொல்கிறோம். திருவருள் குட்டி வைக்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நான் சனிக்கிழமை உங்களுக்கு லைனுக்கு வரேன். இப்போ ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வேள்வி இருக்குது, அன்னைக்கு சத்சங்கம் கிடையாது. நாளைக்கு சத்சங்கம் உண்டு. நீங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக்கி எல்லோரும் நீங்கள் உள்வாங்கி கொண்ட திறமைக்கு தகுந்தவாறு நீங்கள் அம்மா நாங்கள் எப்படி நடக்க போகிறோம், நாங்கள் ஒரு நாள் இருக்க போகிறோம், 2 நாள் இருக்க போகிறோம், 3 நாள் இருக்க போகிறோம், அல்லது இப்போ 21 நாள் இருக்க போகிறோம். எனக்கு ஆட்சேபனே இல்லை குழந்தைங்களா. ஆனால் ஏதேனும் உங்களுடைய இது பொழுதுபோக்கு தளம் அல்ல. அதை நீங்கள் தீர்மானமாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பொழுதுபோக்கு தளம் இல்லை. இறை உணர்வை உள்வாங்கி கொண்ட அருளடியவர்களுடைய திருத்தலம் இது. அதனால் இங்கே அருளாள பெருமக்கள் ராகவேந்திர சுவாமிகள் வராரு, கிரியா யோகா பாபாஜி வராரு, வள்ளல் பெருமானார் முழு நேர அவருக்கு வாக்கிங் பிளேஸே இதாக தான் இருக்குது. அகண்ட விஸ்வத்தில் கறந்தவர் அகண்ட விஸ்வமாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய உடலை, அவருடைய உணர்வை பார்த்த பெருமக்கள் நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க. அவர் நடமாடுற இடத்துக்கு அவரையே உங்களுக்கு குருவாக கொண்டு அவர் அடைஞ்ச அந்த ஞான ஒளியை நீங்களும் பெறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் குழந்தைங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை தயாரிச்சுக்கிட்டு குரு பூர்ணிமாவிலே கலந்துக்கிட்டு, குரு பூர்ணிமா என்ன கிழமை வருதோ அதுக்கு மறுநாள் 1-2 தினங்கள் இருந்து உங்களுடைய நிலையை சரி பண்ணிட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் சரியில்லை, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை குழந்தைங்களா. தீர்மானம் உங்களுடையது. அம்மா சாட்சி மாத்திரமாக இருந்து உங்களுக்கு இறைவன் என்ன அருள்நிலையை குவிக்கிறானோ அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால் இன்றைய பதிவை நாம் இத்தோடு நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.